my channel. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்றைக்கி இந்த ப்ரைடல் ப்ளவுஸோட டிசைன் தான் பார்க்க போகிறோம். எப்படி போட்டோம் என்னன்றதை. என்னால் ஸ்லீவ் எடுக்க முடியல, நெக் டிசைன் எடுத்திருக்கேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். உங்களுக்கும் புது புது ஐடியாஸ்லாம் கிடைக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க எப்படி போட்டோம் அப்படின்றத நான் காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது மாப்பிள்ளை, இன்னொன்று பொண்ணு, அந்த மாதிரி டிசைனில் பண்ணியிருக்கு. இது நம்ம எப்பயும் போல் ஃபஸ்ட் லேயர் ஒரு லைன் ஜரி, அதுக்கப்புறம் நூல், அதுக்கப்புறம் ஜரி, அப்புறம் சுகர் பீடு, அதுக்கப்புறம் ஃபோரம் பீடு, அப்புறம் கியூப் பீடில் லோடிங் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா செக்குடெலாம் போட்டு அதுக்கப்புறம் அங்கங்கே அந்த கார்னரில் ஒரு ஃபோரம் பீடும் ஒரு சுகர் பீடும் வச்சுருக்கேன். அது மாதிரி இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா நடுவில் லோடிங் வரும். அதுக்கப்புறம் நடுவில் கிளிப் ஸ்டோன் மாதிரி ஒரு ஸ்டோன் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஃபோரம் பீடு, அதுக்கப்புறம் சுகர் பீடு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் பீடு, மறுபடியும் சுகர் பீடு 2 லைனு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃப் இதுக்கு லோடிங் கொடுத்துருக்கேன் ஜரியில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுகர் பீடு, மறுபடியும் ஒயிட் பீடு, அதுக்கப்புறம் சுகர் பீடு, அப்புறம் ஃபோரம் பீடு ஒன்று, அப்புறம் சுகர் பீடு ஒன்று, அந்த மாதிரி வச்சுருக்கேன். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஹேங்கிங் பீட்ஸு இந்த பாதி இதுக்கு மட்டும் வச்சுருக்கேன். இந்த இதுலேருந்து இது வரையும் பாதி இதுக்கு வச்சுருக்கேன். அது மாதிரி மேலே பார்த்தீங்க அப்படின்னா டாலர் மாதிரி மேலே ஒரு கிளிப் ஸ்டோனு, அதை சுற்றி ஃபோரம் பீடு, அப்புறம் ஒரு லைன் ஒயிட் பீடு வச்சுருக்கேன். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இது நான் இந்த சைடு பாதியும் இந்த சைடு பாதியும் நான் போட்டேன். நம்ம நேராக போடுறப்ப ஒன்று மேலே ஏறிடும், இல்லைன்னா கீழே இறங்கிடும், அந்த மாதிரி மிஸ்டேக் வரும் அப்படின்ட்டு பாதியாக தான் நான் போட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம என்ன லேயர்ஸ் கொடுத்துருக்குறோமோ அதே லேயர்ஸை நான் மேலே கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆர்ச் மாதிரி டிசைனில் பண்ணியிருக்கு. இதில் ஃபஸ்ட் லேயர் சுகர் பீடு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒயிட் பீடு, அதுக்கப்புறம் மறுபடியும் சுகர் பீடு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோரம் பீடு. இப்படி தான் இந்த லைன் ஃபுல்லாமே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா இது ஒரு ஜம்கி, அதுக்கு மேலே க்ரீன் கலர் சுகர் பீட்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த ஜிமிக்கியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லைன் சுகர் பீட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் க்ரீன் கலர் பீடு நான் ஒரு லைன் உள்ளே கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேங்கிங் மாதிரி ஒயிட் பீடும் க்ரீன் கலர் சுகர் பீடும் கொடுத்துருக்கேன். மாப்பிள்ளைக்கு ஃபேஸில் க்ரீன் இது ஒரு மாதிரி எல்லோ ஷேடில் ஒரு சில்க் த்ரெட்டு ஃபில்லிங்கும், அதே மாதிரி கையிலையும் கொடுத்துருக்கேன். இங்கே எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெஸ்ஸுக்கு காப்பர் கலர் பீடும், அதுக்கப்புறமா மேலே துண்டு இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் கலர் பீட்டும் கொடுத்துருக்கேன். இந்த இதுக்கெல்லாம் இது தோத்தீஸ்க்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா. அதுக்கப்புறம் வெளியில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோரம் பீட்ஸ் அங்கங்கே ஃபுல்லாக கொடுத்துருக்கேன். இதுதான் ஒரு ஸ்லீவுக்கான ஒரு டிசைனு. இன்னொரு ஸ்லீவுக்கான டிசைன் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ஸ்லீவ் பார்த்தீங்க அப்படின்னா பொண்ணு டிசைன். இந்த டிசைன் மட்டும்தான் மாறும், மற்ற எல்லாமே நம்ம பார்த்த டிசைனில் என்னென்ன இருந்ததோ அந்த தான் இந்த டிசைனில் வரும். பொண்ணோட ஃபேஸு அந்த லுக்கு மட்டும்தான் மாறும். அந்த மாப்பிள்ளையோட டிசைன் அப்படியே தான் இருக்கும். மித்த இந்த இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்லீவில் எப்படி பார்த்தோமோ என்ன டீட்டெயில்ஸோ அதான் இந்த ஸ்லீவ்லையுமே வரும். இது பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்க்கு ஒரு எல்லோ கலர் ஃபில்லிங் மாதிரியும், கை பாடி அந்த மாதிரி இடத்துலலாம் அந்த ஃபில்லிங்ஸ் கொடுத்துருக்கேன். அது மாதிரி அந்த ஷாலுக்கு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரும், நான் கீழே பாவாடைக்கு காப்பர் கலரும் வச்சுட்டு கீழே ஸ்டோன் ஒட்டியிருக்கு. இவ்வளோ தான் இந்த ஸ்லீவ் டிசைனு. இப்போ நெக் டிசைன் எப்படி போடுறோம் அப்படின்றத நான் டீட்டெயிலாக நான் போட்டிருக்கேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ஃப்ரண்ட் நெக்கு. ஃப்ரண்ட் நெக்கில் நான் போடுற பீட்ஸுக்கும் போட்டிருக்க செயின் ஸ்டிச்சுக்கும் நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/4 இன்ச்சுக்கு குறையா கேப் விட்ருக்கேன். அது எதுக்குன்றதை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், எதுக்குன்னு தெரியும்.
இந்த மாதிரி கேப் விட்றது வந்து ஈவனாக நம்ம வந்து அந்த இன்ஸ்டேப்பில் வந்து கேப் விட்டுட்டு அந்த மார்க் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா அந்த ஸ்பேஸ் வந்து ஈவனாக கிடைக்கும். இப்போ இதுக்கு அடுத்த லைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி லைன் தான் நம்ம வந்து போட போகிறோம். முன்னாடி லைனில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேப்பு விட்டுருக்கோம்ல, அந்த கேப்புக்கு வந்து ஒரு பாசி விட்டு நம்ம அந்த சென்டர் பாயிண்டில் வந்து பீட்ஸு ஸ்டிச் பண்ணணும். நம்ம நார்மலாக போடுற நெக்கில் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா செயின் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் ஒரு லைன் சுகர் பீடு, அப்புறம் ஒரு லைன் செயின் ஸ்டோனோ இல்லை வேறு ஏதாவது பீட்ஸோ அந்த மாதிரி வந்து ஆட் பண்ணுவோம். இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக ப்ரைடல் ப்ளவுஸ் தான் இது. இதில் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டும்ன்றதுக்காக இந்த ப்ளவுஸில் வந்து இப்படி அந்த கேப்பில் வந்து ஒவ்வொரு பீடு வந்து நான் வச்சு ஃப்ரண்ட் வந்து ஃபில் பண்ணியாச்சு. இதுக்கு அடுத்து நான் இப்போ போடுறது வந்து பார்த்திங்கன்னா சுகர் பீட்ஸ் வந்து போட்டுட்ருக்கேன். சுகர் பீட்ஸில் வந்து இதுக்கு அடுத்த லைன் வந்து சுகர் பீட்ஸ் முடிஞ்சோன்னா மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா 3 mm பீடும் ஒரு சுகர் பீடும் வச்சு போட்டுட்ருக்கு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சுகர் பீடு அதுக்கப்புறம் 3 mm பீடு இந்த மாதிரி வச்சு போடுறப்ப அது வந்து கொஞ்சம் கழுத்து வந்து ப்ராடாக பார்க்குறதுக்கு வந்து நல்லா இருந்துச்சு. நம்ம நார்மல் செயின் ஸ்டோன் அந்த மாதிரி வைக்கிறப்ப அந்த நல்லா ப்ரைட்டாக தெரியுமே தவிர மற்றபடி அந்த ப்ராடாக தெரியாது. அந்த மாதிரி 3 mm யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு நல்லா ப்ராடாக இருக்கும். இப்போ பாருங்கள், அதுக்கு முடித்ததுக்கப்புறம் நம்ம லோடிங் வந்து ஒட்டி ஒரு 2 நிமிஷம் காய விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த லோடிங் த்ரெட் மேலே வந்து லோடிங் கொடுத்துட்ருக்கு. லோடிங் கொடுக்குறதுமே பார்த்தீங்க அப்படின்னா த்ரெட்டு நல்லா காய விட்டுட்டு அதுக்கப்புறமா கொடுங்க. மேலே வந்து காய விட்டோம் அப்படின்னா நம்ம வந்து மேலே ஸ்டிச் பண்ண வேண்டாம், அப்படியே கூட போடலாம். நம்ம ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா அந்த த்ரெட்டு வந்து அந்த லோடிங் த்ரெட் வந்து அமுங்கிரும், பார்க்குறதுக்கு வந்து எம்போஸ்டாக வந்து இருக்காது. அது வந்து அதனால் நீங்கள் நல்லா காய விட்டுட்டு அதுக்கப்புறம் லோடிங் கொடுத்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஒரு வேளை நீங்கள் அவசரத்தில் கொடுக்குறீங்கன்னா கூட நம்ம ஸ்டிச் பண்ணுறப்ப சும்மா மேல் டேப்பில் வந்து ஸ்டிச் பண்ணுங்கள், ரொம்ப அமுக்கி அந்த மாதிரி பண்ணாமல். லோடிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபுல்லாக வந்து கொடுத்து முடிச்சாச்சு. இதுக்கு அடுத்த லைன் வந்து சுகர் பீட்ஸ் அந்த மாதிரி தான் வந்து வரும். சுகர் பீட் கொடுத்து அதுக்கப்புறம் இந்த கழுத்தை வந்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சாச்சு. இது இந்த மாதிரி இது வந்து நான் முன்னாடி வந்து போட்டிருக்கேன் ப்ரைடல் ப்ளவுஸ். இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து 3500 அந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்தேன். இந்த டிசைனுக்கு இந்த ரேட் வந்து கரெக்டாக அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி உங்களுக்கும் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா மறக்காமல் என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் போய் டிஎம் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் வந்து இந்த மாதிரி ப்ரைடல் ப்ளவுஸ் ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு தேவை அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த ப்ளவுஸோட ஃபினிஷிங் இதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வர டசில்ஸ் வந்து நான் ஏற்கனவே வந்து வீடியோ போட்டிருக்கேன், டுட்டோரியல் நம்மளோட சேனலில் வந்து இருக்குது. கண்டிப்பாக போய் விசிட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்ரீஹரி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.